ஸ்ரீராமகிருஷ்ணரின் அரிய உபதேசங்களின் தொகுப்பு. பகுதி 1. அருட்பிரவாகமே ரூபமாக உடைய ஈஸ்வர நாமத்தை இடைவிடாது தியானம் செய்வதே இக்கலிகாலத்திற்குத் தகுந்த உண்மையான மத தர்மமாகும். கலியுகத்திற்கு ஏற்றது பக்தி மார்க்கமே. நாம சங்கீர்த்தனங்களினாலும் உள் அன்பினாலும் ஈஸ்வரனை அடையும் மார்க்கம் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரங்களில் மனிதனுக்கு விதிக்கப்பட்டுள்ள பற்பல கர்மங்களைச் செய்து கர்மயோகத்தை கடைபிடிப்பதற்கு இக்காலத்திலே சாவகாசம் கிடையாது. நீ ஈஸ்வரனை தரிசிக்க விரும்பினால் ஹரிநாம சங்கீர்த்தனத்திலே திடமான நம்பிக்கை வைத்துக்கொள். மீன் சாப்பிடுகிறவர்கள் அந்த மீனுடைய உபயோகமற்ற தலையையும் வாலையும் விரும்புகிறதில்லை. ஆனால் அதன் சரீரத்தின் மத்தியத்திலுள்ள மிருதுவான பாகத்தையே இச்சிக்கிறார்கள். அதுபோல் இக்காலத்திற்கு உதவாத விதிகளும் கொள்கைகளும் நமது சாஸ்திரங்களில் இருந்தால் நாம் அவற்றைக் களைந்து இக்காலத்திற்கேற்றவாறு செய்து கொள்ள வேண்டும். கைகளினால் தாளம் போட்டுக்கொண்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் செய். உனக்கு மன ஒருமை உண்டாகும். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு நீ கரகோஷம் செய்தால் மரத்தின் கிளைகளிலிருந்த பட்சிகளெல்லாம் பக்கங்களில் பறந்துவிடும். அதுபோல் ஹரிநாமத்தை சொல்லிக்கொண்டு கரகோஷம் செய்தால் உன் மனத்தில் இருந்த எல்லா தீய நினைப்புகளும் பறந்துவிடும். மனிதன் இரக்க சித்தத்தில் கிறிஸ்தவனாகவும் வெளி பாவனைகளை கண்டிப்பாக அனுசரிப்பதில் மகமதியனாகவும் எல்லா ஜீவ பிராணிகளிடத்திலும் அன்பு பூண்டொழுகுவதில் ஹிந்துவாகவும் இருக்க வேண்டும். ஒரு பெரிய குளத்திலே அநேக நீராடுதுறைகள் இருக்கின்றன. எந்த துறையில் இறங்கினாலும் அக்குளத்தில் ஸ்நானம் செய்யலாம். இதுதான் நீராடுதுறை என்றும் மற்றது அன்றென்றும் கூறி சச்சரவு செய்து கொள்ளுதல் வீண் வேலையாகும். அதுபோலவே நித்தியானந்த ஊற்றுக்கு இட்டு செல்வதற்கு அநேக துறைகள் இருக்கின்றன. உலகிலுள்ள ஒவ்வொரு மதமும் ஒரு துறையாகும். இத்துறைகளுள் எதன் வழியாகவேனும் உண்மையான ஹிருதயத்துடன் நீ நேரே சென்றால் நித்தியானந்த வாரியை நிச்சயமாக அடைவாய். குயவன் வீட்டில் சட்டி, பானை, தட்டு முதலிய வெவ்வேறு ரூபங்களையுடைய அநேக பாத்திரங்கள் இருந்த பொழுதிலும் எல்லாம் களிமண்ணால் செய்யப்பட்டவையாகும். அதுபோலவே ஒருவராகிய ஈஸ்வரன் வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நாமங்களுடனும் வெவ்வேறு ரூபங்களுடனும் பூஜிக்கப்படுகிறார். வெவ்வேறு கொள்கைகளும் ஈஸ்வரனிடத்திற்கு இட்டு செல்லும் வெவ்வேறு மார்க்கங்களேயாகும். காளிகட்டத்திலுள்ள காளிக்ஷேத்திரத்திற்கு வருவதற்கு எத்தனையோ வழிகள் இல்லையா? அதுபோலவே ஈஸ்வர சந்நிதானத்திற்கு இட்டு செல்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன.
பர்த்வான் மகாராஜா அவர்களுடைய சபையிலே சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று ஒரு தர்க்கம் உண்டாயிற்று. சிலர் சிவன் பெரியவரென்றும் சிலர் விஷ்ணு பெரியவரென்றும் கூறி நியாயங்கள் ஸ்தாபிக்கவே அங்கிருந்த அறிவாளியான ஒரு பண்டிதர், நான் சிவனையும் பார்த்ததில்லை விஷ்ணுவையும் பார்த்ததில்லை, எவர் பெரியவர் என்று எப்படி கூறுவது என்றார். ஆகையால் ஒரு மூர்த்தியை இன்னொரு மூர்த்தியுடன் ஒப்பிட்டு பார்க்க முயற்சி செய்யாதே. நீ ஒன்றை தரிசித்தால் இரண்டும் ஒரே பிரம்ம வஸ்துவின் தோற்றங்களே என்று உனக்கே தெரியவரும். ஒரு வீட்டின் கூரையில் ஏற வேண்டுமென்றால் ஏணி வைத்து ஏறலாம். ஒரு மூங்கில் தடியை ஆதாரமாகக் கொண்டு ஏறலாம். அல்லது படிக்கட்டுகளின் மூலமாக ஏறலாம். அல்லது ஒரு கயிற்றை பிடித்து ஏறலாம். அதுபோலவே ஈஸ்வரனை அடைவதற்கும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. உலகில் உள்ள ஒவ்வொரு மதமும் இவ்வழிகளிலொன்றையே குறிப்பிடுகின்றது. எல்லா நரிகளும் ஊளையிடும் சத்தம் ஒன்றாகவே இருக்கின்றது. அதுபோல மகாத்மாக்களுடைய உபதேசங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாய் இருக்கின்றன. தர்க்கம் செய்யாதே. நீ உன்னுடைய நம்பிக்கையிலும் அபிப்பிராயத்திலும் உறுதியாயிருப்பது போல மற்றவர்களும் அவரவர்களுடைய நம்பிக்கைகளிலும் அபிப்பிராயங்களிலும் உறுதியாய் நிற்கும்படி அவர்களுக்கு சம சுதந்திரம் கொடு. வீண் தர்க்கத்தினால் இன்னொருவனுடைய குற்றத்தை எடுத்துக் காட்டி அவனை சீர்திருத்த உன்னால் ஒரு பொழுதும் முடியாது. ஈஸ்வர கிருபை உண்டாகும் பொழுது ஒவ்வொருவனும் தன்னுடைய தப்பிதங்களை தானே அறிந்து கொள்வான். வியாதியினால் பீடிக்கப்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் தாயார் அக்குழந்தைகளின் வியாதிக்குத் தக்கவாறு ஒன்றுக்கு சோறும் குழம்பும், மற்றொன்றுக்கு சவ்வரிசி கஞ்சியும், இன்னொன்றுக்கு ரொட்டியும் கொடுத்தல் போல ஈஸ்வரன் வெவ்வேறு ஜனங்களுக்கு வெவ்வேறு வழிகளை அவரவர்களுடைய இயற்கைக்குத் தக்க பிரகாரம் செப்பனிட்டிருக்கிறார். ஜீவன் பிரிந்து போகும் காலத்தில் எந்த சரீரத்தை நினைத்து கொண்டிருந்ததோ அந்த சரீரத்தையே அடைகிறது. ஆதலால் பக்தி அனுஷ்டானம் மிகவும் அவசியமாம். இடைவிடா அபியாசத்தினால் மனத்தில் உலக எண்ணமே கிளம்பாமலிருக்கும் பொழுது ஜீவனில் ஈஸ்வர எண்ணமே நிறைந்து அந்திய காலத்தில் கூட விட்டு போகிறதில்லை. ஈஸ்வரனிடத்து பக்தியில்லா குறையாலேயே மனிதன் கஷ்டப்படுகிறான். அந்திய காலத்தில் ஈஸ்வர நினைவு உண்டாகும்படியான வழிகளை மனிதன் அனுசரிக்க வேண்டும். இடைவிடாத ஈஸ்வர தியான அபியாசமே இதற்கு வழியாகும். தெரிந்தேனும் தெரியாமலேனும் விரும்பியேனும் விரும்பாமலேனும் எவ்விதத்திலாகது ஒருவன் ஈஸ்வர நாமத்தை கூறுவானாயின் அவன் ஈஸ்வர நாம ஜபத்தால் உண்டாகும் பலனை நிச்சயமாய் அடைகிறான். ஸ்நானம் செய்வதற்காகவே நதிக்குச் சென்ற மனிதன் ஸ்நானம் செய்து அதன் பலனை அடைகிறான். அதுபோலவே இன்னொருவனால் நதிக்குள் தள்ளப்பட்டவனும் அல்லது நன்றாய் நித்திரை செய்யும் பொழுது சரீரத்தில் ஜலம் கொட்டப் பெற்றவனும் ஸ்நான பலனை அடைகிறான். பந்தத்திற்குட்பட்ட ஜீவர்கள் மரண காலத்திலே உலக விஷயங்களை பற்றித்தான் பேசுகிறார்கள். புண்ணியஸ்தல யாத்திரை செய்வதிலும் கங்கா ஸ்நானம் செய்வதிலும் ஜபமாலைகளை தரித்துக் கொள்வதிலும் பிரயோஜனமில்லை. ஹிருதயத்தில் உலகப் பற்றுகள் இருந்தால் மரண காலத்தில் அவை வெளிப்பட்டுவிடும் என்பது நிச்சயம். சாதாரண சமயங்களில் ஒரு கிளியானது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லும். ஆனால் பூனையினிடத்தில் அகப்பட்டு கொண்ட பொழுது அது கீச்சு கீச்சு என்றுதான் சத்தமிடும். ஒரு குடியானவன் தனது கரும்பு தோட்டத்திற்கு நாள் முழுதும் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தான். மாலையில் பார்த்தபொழுது ஒரு துளி ஜலம் கூட தோட்டத்திற்குள் நுழையவில்லை. பாய்ச்சின நீரெல்லாம் அங்கிருந்த
அநேக பெரிய எலிவளைகளுக்குள் ஓடிப்போய் பூமிக்குள் போய்விட்டன. உலக சுகம், கீர்த்தி முதலியவற்றில் இருதயத்தில் ரகசியமாக ஆசை வைத்துக்கொண்டு ஈஸ்வரனை பூஜிப்பவனுடைய நிலைமையும் இது போன்றதே. தினம்தோறும் பூஜிக்கின்றானாயினும் இவன் அபிவிருத்தி அடைகிறதில்லை. ஏனென்றால் இவனுடைய பக்தி முழுதும் இவ்வாசைகளாகிற எலிவளைகளுக்குள் நுழைந்து ஓடிவிடுகின்றன. அவன் ஆயுள் முழுதும் பக்தி செலுத்திய பொழுதிலும் அவன் பக்தி செலுத்த ஆரம்பித்ததற்கு முன்னிருந்த பழைய மனிதனாகவே இருக்கின்றான். ஆதாரம் 1920 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரமும் உபதேசங்களும் என்னும் நூல்.